கிறிஸ்மஸுக்கான ப்ளம் கேக் ஆர்டர் நம்ம இப்போது எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா. இன்னையிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நான் செய்ய ஆரம்பித்து ஒரு 2 நாள் ஆச்சு. இந்த வீடியோ ஒரு 2 நாள் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னோடய பாப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தனால ஒரு 2 நாள் லேட்டாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய குட்டி பேக்கிங் ரூம் இதுதான். ஸோ பேக்கிங்கான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு, இது 1 இயர் ஆகிடுச்சு இது ஊற போட்டு வச்சு அந்த ஃப்ரூட்ஸு கூடவே ஒரு வால்நட் கேக் ஒன்று சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ரெசிபி ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்ததுனால சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட் அந்த ஒவ்வொரு கடிக்கும் அந்த வால்நட்டோட டேஸ்ட் தனியாக எடுத்து காட்டுச்சு. ஸோ அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருந்தேன். கூடவே ப்ளம் கேக் இப்போத்துலேருந்து ஆரம்பித்தா தான் எனக்கு கொரியர் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ டிசம்பரில் கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ப்ளம் கேக்கான எல்லா திங்ஸும் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன தேவை, பாத்திரம் எது தேவை, எவ்வளோ முட்டை தேவை, இதெல்லாமே பார்த்து எடுத்து வச்சுட்டேன். முட்டையை உடைக்கிறப்ப மட்டும் ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக உடச்சி ஊற்றணும். ஏன்னா மொத்தமாக நான் 2 கிலோ சேர்த்து செய்கிறேன். ஒரு 8-10 முட்டை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த முட்டையை சேர்த்து ஊற்றுறப்போ ஏதாவது ஒன்று கெட்டு போயிருந்துச்சுனாலும் டோட்டலாக வேஸ்ட்டு. அதனால் ஒவ்வொன்றா தனித்தனியாக உடச்சி ஊற்றுவேன். இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றையும் பேக்கிங் ட்ரேயில் ஊற்றுறேன். ஒரு இது எப்படின்னா 1/4 கிலோ பேக்கிங், 1/4 கிலோ அப்புறம் 1/2 கிலோ 2 செய்கிறேன். இந்த முறை ரெடி டு பேக்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனியாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெடி டு பேக்கில் பண்ணுறேன். 1/4 கிலோவும் 1/2 கிலோவும் செய்கிறேன். 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படின்னா கரெக்டாக அவ்வளவும் இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் வெந்து வர்றப்போ கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே, 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ எல்லா ஒர்க்கும் இதுக்கிடையில் காலையில் ஒரு 2 கிலோ செஞ்சுட்டு அதை முடிச்சு வச்சுட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிப்பு பண்ணியிருந்தேன். சாயங்காலம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீட்டாக எல்லா இடத்தையும் தொடச்சி வச்சுட்டு என்னென்ன பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோமோ எல்லாமே கழுவி எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் முடிஞ்ச அளவு பேக்கிங் ரூமில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி நீட்டாக தொடச்சி அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி காய வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சில நேரம் திடீர்னு நைட்டு நமக்கு ஆர்டர் வரும், எப்போ வரும்னெல்லாம் தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று எறும்பு எல்லாம் வராமல் இருக்கணும், இந்த சின்ன சின்ன புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி அந்த இடத்த கண்டிப்பாக தொடச்சி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. தொடச்சா மட்டும்தான் அந்த இடம் நீட்டாக இருக்கும். எறும்பு பூச்சி அந்த மாதிரி எதுவுமே வராது. சாப்பாடு பொருள் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். ஹோம் பேக்கிங்கை நம்பி வர்றது க்ளீனிங்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். சுத்தமாக பண்ணுவாங்க, கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த 2 விஷயத்தையும் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு ப்ளம் கேக் தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கொரியர் பண்ணலாம். என்ன அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.